வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்க கூட இருக்கிற யாரோ ஒருத்தர் அளவுக்கு அதிகமா உங்ககிட்ட பணிஞ்சு போறாங்க. உங்க கால பிடிக்க கூட தயங்க மாட்டாங்க. நீங்க சொல்றதையெல்லாம் கேட்குறாங்க. நீங்க சொல்றதுக்கு எல்லாமே ஆமா சாமி போடுறாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு சொல்றேங்க, அந்த இடத்துல நீங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. விழிப்போட இருந்துக்கோங்க. இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை துரோகியும் முதல்ல இந்த விஷயத்த தான் செய்ய ஆரம்பிப்பான். முதல்ல என்ன பண்ணுவான்னா, நீங்க சொல்ற எல்லா விஷயத்துக்கும் ஆமா சாமி போடுவாங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுவாங்க. கடைசியில உங்க தலையிலேயே மொளகா அரைச்சுட்டு, உங்களுக்கே டாட்டா காமிச்சுட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணுங்க. நம்ம வாழ்க்கையில மனசு சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைப்படுறதுக்கு, அந்த இடத்துல மனசு அப்படியே மரணித்து போகணும் அப்படின்னா, அந்த இடத்துல வலிகளும், வேதனைகளும் இருந்தா மட்டும் போதாதுங்க. இது இருந்துச்சுனாவே நம்ம மனசு அப்படியே மறுத்து போயிடும் அப்படின்லாம் கிடையாதுங்க. அந்த இடத்துல ஒரு சிலர் நமக்கு தரக்கூடிய அந்த ஏமாற்றமும், நம்பிக்கை துரோகமும் கூட நம்ம மனசு மரணித்து போகிற அளவுக்கு கஷ்டத்தை நமக்கு குடுக்குங்க. ஸோ இது உண்மை அப்படின்னு உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இங்க யாருக்குமே எந்த சூழ்நிலையிலையும் தயவு செஞ்சு ஒரு விஷயத்த உனக்காக நான் செஞ்சு தரேன் அப்படின்னு போலியான வாக்குறுதியை மட்டும் தயவு செஞ்சு யாருக்கும் கொடுத்துறாதீங்க. உங்களால முடிஞ்சது அப்படின்னா நான் இதை உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுங்க. முடியாத பட்சத்துக்கு ஆரம்பத்திலேயே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. நான் இதை தரேன் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் நம்பிக்கை கொடுத்துட்டு கடைசியில் அந்த இடத்துல என்னால் முடியாதுன்னு நீங்கள் பின்வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா முடியும்னு சொல்லுங்க. முடியாத விஷயத்த முடியும்னு போலியான வாக்குறுதியை கொடுக்கறது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு சமம். ஸோ தயவு செஞ்சு அந்த தப்பை நீங்க செய்யாதீங்க. இங்க உங்க வாழ்க்கையில என்னைக்குமே நீங்க ஒருத்தருக்கு கொடுத்த உண்மையான அன்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த அன்பும் மற்றவங்க உங்களுக்கு கொடுத்த அந்த மிகப்பெரிய துரோகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டு விஷயமும் உங்க வாழ்க்கை நீங்க எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, வாழ்க்கைனா என்னப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு முழுசா கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் அப்படின்னா இந்த ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க. இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஏன்னா வாழ்க்கையில் யார் வேணாலும் எந்த பக்கம் இருந்து வேணாலும் உங்களை தாக்க வரலாம். ஸோ உங்களுக்கு எப்போ வேணாலும் துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கலாம். ஸோ நீங்கள் தான் ஜாக்கிரதையாக விழிப்போடு இருந்துக்கணுங்க. இங்கே அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி அதில் சந்தோஷப்பட்டு அதில் இன்பம் காண நினைக்கக்கூடிய ஒரு சில அற்பமான மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பொணத்தை பார்த்து சிரிக்கிறதுக்கு சமங்க. அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி அதை பார்த்து சிரிக்கிறது, அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, சத்தியமா சொல்றேன், இது பொணத்தை பார்த்து சிரிக்கிறதுக்கு சமம். இங்க நிறைய பேரு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனுஷங்க கூட சில பேர் உங்களை வேதனைப்படுத்தி நீங்க அழுகிறத பார்த்து ரசிக்கக்கூடிய மனுஷங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான மனுஷங்களை நீங்க பிணமா நினைச்சு விட்டு தள்ளிட்டு உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அவங்க என்னோட வேதனையை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க, ரசிச்சு சிரிக்கிறாங்களே, அதை பார்க்குறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. நீ எல்லாம் பணத்துக்கு சமம்னு அவங்கள நீங்க நினச்சிக்கிட்டு உங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும், அவங்க கொடுக்குற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் நீங்க செவி சாய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகவே முடியாது. ஸோ தெளிவா இருந்துக்கோங்க. ஒரு தடவை ஏமாத்துன ஒருத்தர், ஒரு தடவை உங்களை கஷ்டப்படுத்தின்னு போன ஒருத்தர் மறுபடியும் திருந்தி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம மனசு ஏதோ அவங்கள ஏத்துக்கிறதுக்கு மறுத்துக்கிட்டே தாங்க இருக்கும். அவங்கள முழுசா நம்பவே முடியாது. ஸோ இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன், யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க திரும்பி வரும்போது அவங்கள முழுசா நம்மளோட மனசு ஏத்துக்காது. துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நமக்கு ஏதோ ஒரு துரோகம் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே தான் நம்ம இருப்போம். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே மாதிரி தான் எல்லாருமே நம்மளையும் நினைப்பாங்க நாம துரோகம் பண்ணிட்டு போனா. ஸோ என்னைக்குமே
அடுத்தவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத விட, அடுத்தவங்களுக்கும் வலிக்கும், நமக்கு வலிக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்கள் மனசில் நீங்கள் பதிச்சு வச்சுக்கிட்டிங்கனாவே போதுங்க. யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இங்கே துரோகத்தினுடைய பிறப்படம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை தாங்க. அதே மாதிரி இந்த நம்பிக்கையினுடைய இறப்பிடம் என்னன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய துரோகம் தான். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நேர்மையாக வாழ்ந்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்மளை சுற்றி துரோகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்கூடா நீங்கள் பார்க்கறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நேர்மையாக 1 வருஷம் 2 வருஷம்லாம் நீங்கள் வாழணும்னு இல்லைங்க. ஒரு நாள் நேர்மையாக நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரு கூடயும் நம்ம பொய் பேசாமல் நேர்மையாக இருக்கணும்னு நினச்சி வாழ்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் யார் எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குங்க. இங்கே நமக்கு வலிக்கிற மாதிரி தான் மற்றவங்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், துரோகமும் பழி வாங்குற எண்ணமும் நம்ம மனசுல கொஞ்சம் கூட இருக்காதுங்க. இதுதான் உண்மை. சில பேரினுடைய அன்பும் காதலும் கூட சில பேருக்கு சந்தோஷமா இருக்கும், இன்னும் சில பேருக்கு துரோகமா இருக்கும். அதுதாங்க உண்மை. பிராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மை. அடுத்தவங்களை காதலிக்கிறேன், அன்பு காட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல இன்னும் சில பேருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்றேன், அன்பு பாசம் எதுவா இருந்தாலும் சரி, காதல் எதுவா இருந்தாலும் சரி, ஒருத்தர் மேல வைங்க, அந்த ஒருத்தர் மேல உண்மையா இருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை உங்களுக்கு நல்லதே கொண்டு வந்து கொடுக்குங்க. ஒருத்தன் தேவைக்கு அதிகமா உங்ககிட்ட வந்து வலிஞ்சு வலிஞ்சு பேசுறான் அப்படின்னா தயவு செஞ்சு ஜாக்கிரதையா இருங்க. எந்த பக்கம் இருந்து வேணாலும் அவங்க உங்களை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இங்க முன்ன பின்ன தெரியாதவங்க கூட முதுகலை மிதிக்க மாட்டாங்க, நம்மளை முதுகலை தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம கூடவே இருக்கிற நம்மளுடைய நண்பர்களோ இல்லை நம்ம கூடவே இருக்கிற யாரோ ஒரு சொந்தக்காரங்களோ தான் நம்மளை முதுகலை ஏறி மிதிக்கிறதுக்காக காத்திருக்காங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் அலர்ட்டா இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. தன்னோட சந்தோஷத்துக்காக தன்னை நம்புறவங்களை ஏமாத்துற அந்த ஒரு மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தயவு செஞ்சு சொல்கிறேங்க, அவங்களுக்கு தெரியல நம்ம பண்ணுறது மிகப்பெரிய துரோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் உங்கள் சந்தோஷத்துக்காக தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரையும் ஏமாத்திராதீங்க. அது மிகப்பெரிய பழி பாவத்தில் போய் நின்றுடுங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.